என் அன்பு மக்களே, உங்கள் ராகுலின் பணிவான வணக்கம். இது ஆதித்யா எஃப்எம் தமிழ் ஆடியோ புக்ஸ் வழங்கும் விநாயகர் புராணம். இப்போது விநாயகர் புராணத்தின் முதல் அத்தியாயத்தை பார்ப்போம். அத்தியாயம் 1. கணபதியின் பிறப்பு. பனிபடர்ந்த கைலாய மலையின் உச்சியில் தேவர்களின் அரண்மனை அமைந்திருந்தது. அங்கே அன்னை பார்வதி தன் அந்தரங்க அறையில் நீராடி கொண்டிருந்தார். தன் உடலிலிருந்து நீங்கிய அழுக்குகளை ஒன்றிணைத்து ஒரு சிறிய உருவத்தை உருவாக்கினார். தன் கைகளால் அந்த உருவத்தை ஒரு அழகிய சிறுவனாக வடிவமைத்தார். பார்வதியின் அன்பும் சக்தியும் இணைந்த அந்த உருவம் படிப்படியாக உயிர் பெற்றது. கண்கள் திறந்து ஒரு சிறுவனாக தோன்றினான். அவன் அழகாகவும் வலிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தான். அவனது கண்கள் ஞானத்தின் ஒளியால் மின்னின. என் அன்பு மகனே, நீ இந்த வாசலை காவல் காக்க வேண்டும். என் அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்று பார்வதி கட்டளையிட்டார். தாய் சொன்ன சொல்லை மதித்து அந்த சிறுவன் வாசலில் காவல் காக்கத் தொடங்கினான். அவனது கையில் ஒரு பெரிய தடி இருந்தது. அவனது கண்கள் எச்சரிக்கையாக சுழன்றன. அதே சமயத்தில் தனது நீண்ட தவத்தை முடித்து சிவபெருமான் திரும்பி வந்தார். தன் இருப்பிடத்தை நெருங்கிய போது அங்கே ஓர் சிறுவன் காவல் காப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். யார் நீ? இங்கே ஏன் நிற்கிறாய் என்று கேட்டார் சிவபெருமான். நான் இந்த இல்லத்தின் காவலன். என் தாய் பார்வதி தேவியின் உத்தரவுப்படி யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று சிறுவன் உறுதியாக சொன்னான். அதை கேட்டு சிவபெருமான் சிரித்துக்கொண்டே, அப்படியா? நான் தான் உன் வீட்டின் எஜமான், உள்ளே விடு என்றார். ஆனால் அந்த சிறுவன் அசையவில்லை. மன்னிக்கவும் ஐயா, நீங்கள் யாராக இருந்தாலும் என் தாயாரின் அனுமதி இல்லாமல் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று சிறுவன் பதிலளித்தான். தேவர்களின் போர். சிறுவனின் பிடிவாதத்தை கண்ட சிவபெருமான் கோபம் கொண்டார். அவர் சிறுவனை உள்ளே தள்ள முயன்றார். ஆனால் சிறுவன் சிவபெருமானை எதிர்த்து நின்றான். சிவபெருமான் நந்தியை அழைத்து சிறுவனை அகற்றச் சொன்னார். ஆனால் சிறுவன் நந்தியை வீழ்த்திவிட்டான். இதை கண்ட விஷ்ணு, பிரம்மா, இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் அங்கு வந்தனர். சிறுவன் தேவலோகத்தின் நுழைவாயிலை மறித்து நிற்பதை கண்டனர். சிவபெருமான் ஆணையை ஏற்று தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த சிறுவனை எதிர்த்து போரிடத் தொடங்கினர். முதலில் விஷ்ணு பகவான் தன் சக்கரத்தை ஏவினார். ஆனால் அந்த சிறுவன் சக்கரத்தை அப்படியே பிடித்து கொண்டான். பிறகு பிரம்மதேவன் தன் படைப்பு சக்திகளால் சிறுவனை கட்டுப்படுத்த முயன்றார். அதுவும் பலனளிக்கவில்லை. இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் தாக்க முயன்ற போது சிறுவன் அதை தடுத்து நிறுத்திவிட்டான். அனைத்து தேவர்களும் தங்கள் வலிமையால் சிறுவனை எதிர்த்தனர். ஆனால் அவனை அசைக்க கூட முடியவில்லை. சிறுவனின் அசாத்திய வலிமையை கண்டு தேவர்கள் திகைத்து போனார்கள். சிவபெருமானின் கோபம். தேவர்கள் அனைவராலும் சிறுவனை வெல்ல முடியவில்லை என்பதை கண்ட சிவபெருமான் கோபத்தின் உச்சிக்கு சென்றார். அவரது மூன்றாவது கண் திறந்தது. அவரது கோபம் அண்டத்தையே நடுங்கச் செய்தது. தன் திரிசூலத்தை ஓங்கி சிறுவனின் மீது வீசினார். அதே நேரத்தில் அங்கு வந்த சனி பகவான் சிறுவனை பார்க்க ஆசைப்பட்டார். ஆனால் தனது பார்வைப்பட்டால் தீமை வந்துவிடுமோ என்று அஞ்சினார். இருந்தாலும் திரிசூலத்தால் சிறுவனுக்கு ஏதும் நேர்ந்துவிடக் கூடாது என்று எண்ணிய அவர் அந்த சிறுவனை பார்த்தான். சிவபெருமானின் திரிசூலமும் சனி பகவானின் பார்வையும் ஒரே நேரத்தில் அந்த சிறுவன் மீது விழ அவனது தலை உடனடியாக துண்டிக்கப்பட்டது. அப்போது பார்வதி தேவி வெளியே வந்து அந்த காட்சியை பார்த்து அதிர்ந்து போனார். கோபத்தில் கதறி அழுதாள். என் அன்பு மகனே என்று ஓலமிட்டார். கணபதியின் அவதாரம். தான் செய்த தவறை உணர்ந்த சிவபெருமான் பார்வதியிடம் மன்னிப்பு கேட்டு, உன் மகனை நான் உயிர்ப்பிக்கிறேன் என்று உறுதியளித்தார். உடனே சிவபெருமான் தனது கணங்கள் அழைத்து வடக்கு திசையில் சென்று முதலில் காணும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். கணங்கள் விரைந்து சென்று ஒரு பெரிய யானையின் தலையை கொண்டு வந்தன. சிவபெருமான் அந்த யானையின் தலையை சிறுவனின் உடலில் பொருத்தினார். தன் தெய்வீக சக்தியால் அவனுக்கு மீண்டும் உயிர் தந்தார். கண் விழித்த சிறுவன் மனித உடலும் யானை தலையும் கொண்ட புதிய உருவத்துடன் இருந்தான். மகிழ்ச்சியில் அன்னை பார்வதி தன் மகனை அணைத்து கொண்டார். சிவபெருமான் புதிதாக பிறந்த தன் மகனை ஆசீர்வதித்தார். இனி நீ கணபதி என்று அழைக்கப்படுவாய். கணங்களின் தலைவன் நீ. எல்லா தெய்வங்களுக்கும் முன்பாக நீயே வணங்கப்படுவாய்.
உன்னை வணங்காமல் எந்த காரியமும் தொடங்கப்படாது. அப்போது சனி பகவான், என் பார்வையால் நீ பாதிக்கப்பட்டாய், ஆனால் அது உன்னை மேலும் வலிமையாக்கியது. இனி உன்னை வணங்குபவர்கள் எல்லா தடைகளையும் வெல்வார்கள். என்னால் ஏற்படும் பாதிப்பும் குறையும் என்று சொன்னார். அந்த கணத்தில் ஓர் பேரொளியை கணபதியை சூழ்ந்து கொண்டது. வானிலிருந்து தெய்வீக இசை ஒலித்தது. தேவர்கள் மலர்மழை பொழிந்தார்கள். கைலாய மலை முழுவதும் ஓர் அற்புத அதிர்வு பரவியது. கணபதியின் புதிய உருவம், மனித உடலும் யானை தலையும் ஒரு தெய்வீக ஒளியால் பிரகாசித்தது. அவரது நெற்றியில் பிறை நிலவு தோன்றியது. கைகளில் பாசம், அங்குசம் மற்றும் ஒரு கொடுவால் காட்சி அளித்தது. அவரது 4 கைகளும் 4 திசைகளும் ஆசீர்வதிப்பது போல் விரிந்தன. பார்வதி தேவியின் கண்களின் ஆனந்த கண்ணீர் பெருகியது. சிவபெருமான் பெருமையோடு புன்னகைத்தார். 33 தேவர்களும் ஓம் கணபதியே நம என்ற ஒரே குரலில் மந்திரம் உச்சரித்தார்கள். அந்த ஒளி உலகெங்கும் எதிரொலித்தது. கணபதி தனது புதிய சக்தியை உணர்ந்தார். அவர் தன் தும்பிக்கையை உயர்த்தி ஞான ஒளியை வெளிப்படுத்தினார். அந்த ஒளி உலகின் மூலை முடுக்கெல்லாம் பரவி அறியாமையை அகற்றி ஒவ்வொரு உயிரினமும் அந்த ஞான ஒளியால் தொடப்பட்டது. கணபதி தன் பெற்றோரை பார்த்து புன்னகைத்தார். அந்த புன்னகையில் அன்பும் கருணையும் ஞானமும் நிறைந்திருந்தது. அவர் மௌனமாக நின்றார். ஆனால் அவரது பார்வை 1000 வார்த்தைகளுக்கு சமமாக இருந்தது. அந்த தருணத்தில் அனைவரும் உணர்ந்தார்கள், ஓர் புதிய யுகம் பிறந்து விட்டது என்று. கணபதி வினைகளை தீர்க்கும் தெய்வமாக, அறிவின் அதிபதியாக, செல்வத்தின் காவலனாக உருவெடுத்து விட்டார். சிவபெருமானின் சக்தியும் சனியின் பார்வையும் விளைவாகவே விநாயகர் யானை முகத்துடன் அவதரித்தார். அவர் தடைகளை நீக்கும் வல்லமையின் அடையாளமாக மாறினார். இத்துடன் அத்தியாயம் 1 நிறைவடைகிறது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.